Namaste. Greetings to all of you. கண்ணுக்கு தெரியறது மட்டும் அதை மட்டும் சார்ந்துதான் நான் வாழ்வேன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத எதையும் நான் கவலையே பட மாட்டேன், அதை பத்தி கவலையே பட மாட்டேன் அப்படின்னா, அது சிந்திக்கிற மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி இருக்காது. அதனால்தான் உங்களுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுட்டே வருவோம். நம்ம பொதுமக்களுக்கு தேவையான சில செய்திகள் இருக்கும். அந்த பொதுமக்களுக்கு தேவையான செய்திகள்னு பார்க்கும்போதுல அவங்க ஜாஸ்தி பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி, பணம் பத்தி, உறவு பத்தி பேசின மாதிரி இருக்கும். ஆனா எவால்வ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, மேலும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த பணத்தையும் உறவையும் ஆரோக்கியமான விதத்துல பயன்படுத்தி தன்னோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. ஆனா சாதாரண மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த உறவுகள்ல குழப்பம் வந்தாலோ, இல்ல பண கஷ்டம் வந்தாலோ, பணம் அதிகமா வந்தாலோ, அதுலயே மூழ்கி, பணம் அதிகமா வந்ததுன்னா அதுலயே மூழ்கி, பணம் இல்லைனாலும் அதுல வரக்கூடிய விரக்தியிலே அதையே வச்சுக்கிட்டு அதையே வாழ்க்கையா வாழ்றக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அப்படின்னா புத்திசாலிகள், மேலும் முன்னேறணும்னு ஆசைப்படக்கூடிய ஆத்மாக்கள், மனிதர்கள், அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப அவங்க ரொம்ப லக்கியான ஆட்கள். இவங்களுக்கு பண கஷ்டமே வராது, உறவுகள்ல குழப்பமே வராது அப்படின்னு அர்த்தமா இருக்கு? ஷூரா கிடையாது. அவங்களுக்கும் பண கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உறவுகள்ல குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டமான நிகழ்ச்சிகளை அவங்க வாழ்க்கையாக்குறது கிடையாது. அது ஒரு சூழ்நிலையா எடுத்துக்கிறாங்க. சூழ்நிலையா எடுத்துக்கிட்டா என்ன ஆகுது? எவால்விங் என்டிட்டி ஆத்மா வேற, முன்னேறணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த ஜீவசக்தி வேற, அந்த ஜீவசக்தி எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வேற. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத முடிவு பண்றதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க. ஆனா இதை பத்தி கொஞ்சம் கூட புரியாத ஆட்கள் என்ன பண்ணும்? அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆட்களை அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு லேபிள் பண்ணிடுவாங்க. லேபிள் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த சூழ்நிலை உருவாக்குனதுக்கு யார் காரணமோ அவங்க மேல பழி உணர்ச்சியோ கோபமோ வந்துடும் உங்களுக்கு. அப்போ இவங்க அவங்கள காயப்படுத்துறதுக்கு எண்ணங்கள்னால, உணர்வுகள்னால, வார்த்தைகள்னால, செயல்கள்னால காயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் இவங்க செஞ்சாங்களோ அதெல்லாம் இவங்க அனுபவிக்கிற மாதிரி வந்துடும். எப்படி அது வருது? ஏன்னா இவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை உருவாக்குறது இன்னொரு கடவுளுடைய சக்தி. அது இன்னொரு கடவுளுடைய சக்தினா அது இன்னொரு எவால்விங் என்டிட்டி, அது ஒரு ஆத்மா தான். அப்போ அந்த மனித சமுதாயத்தினாலேயோ மிருகத்தினாலேயோ வரக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம் தெரிஞ்சு அதுக்கு தீர்வு யோசிக்கிற ஆட்கள் அதை காயப்படுத்தாம அந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வந்து அதுக்கு உதவி செய்யக்கூடிய, கஷ்டம் கொடுக்கிற மாதிரி வந்த சூழ்நிலைய தனக்கு முன்னேறதுக்கு வர்றதுக்கான பயிற்சி மாதிரி எடுத்துச்சுன்னா, அந்த பயிற்சி கொடுத்த ஆளை நீங்க மரியாதையோடு தான் பார்ப்பீங்க. உதாரணம், எப்படி ஜிம் போறீங்க வச்சுக்கோங்க. ஜிம்ல உங்களுக்கு ஒரு பர்சனல் ட்ரைனர் இருக்காங்க. அந்த பர்சனல் ட்ரைனர் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் 3 கிலோ குறையணும், இல்ல 5 கிலோ குறையணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரி அவர் உங்களை புழிஞ்சு எடுத்துருவாரு இல்லையா? என்னென்ன ஒர்க் அவுட் கொடுக்கணுமோ அதை ஒரு ஷெட்யூல் பண்ணி, உணவுல நீங்க என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, பிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்க எவ்வளவு செய்யணும், ஏன் முன்னாடியே செய்யணும், செஞ்சு காமிக்கணும், அதுக்கான கட்டுப்பாடு வச்சிருவாரு. அது செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக கடினமான, உங்களை துன்புறுத்துற மாதிரி கூட இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த பயிற்சி மூலமா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான முயற்சி நீங்க கத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, விடாமுயற்சி கத்துக்கிட்டீங்க. அப்போ வில் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான பயிற்சி மாதிரி ஆயிடுச்சு. வில் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையில இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குனாலும் கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதை எதிர்த்து சாதிக்கக்கூடிய அந்த திறமை மட்டும் இல்ல,
அதுக்கு தேவையான வில்லும் உங்களுக்கு உண்டான மாதிரி ஆயிடுது. ஆனா அதுக்கு ஒரு பிரைஸ் பே பண்ற மாதிரி இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நம்ம மதிக்கக்கூடிய தன்மையுடையவங்களா மாறிடுவோம். அப்போ பல வீடியோஸ் நம்ம பேசின மாதிரி அது எந்த பொருளா இருந்தாலும் உயிர் இல்லாத மாதிரி நம்ம நினைச்சாலும் அது ஒரு கான்சியஸ் என்டிட்டி தான் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. எவால்வ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய என்டிட்டி அந்த ஜீவராசி நான் முன்னேறக்கூடிய சூழ்நிலையை பத்தி அது நினைக்கும் போது மற்றவங்களை பத்தி சுத்தமா கவலையே படாம தான் மட்டும் முன்னேறினா போதும், மற்றவங்களை எதை வேணா செய்யலாம் அப்படின்னு நினைச்சதுன்னா அது வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் முன்னேறதுக்கான பயிற்சிகள் கிடைக்கும். ஆனா இதை உணர்ந்துச்சுன்னா கஷ்டம் சொல்லக்கூடியது ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு மட்டும்தான் அதை பயிற்சி எடுத்துக்கும்.